நான் எந்த சந்தர்ப்பத்திலேயும் முழங்காலில் தவண்டு ஆற்றையும் காலை நக்கிறது கிடையாது. இன்டர்நேஷனல் ஒப்சர்வர்ஸுக்குள்ள இந்த கேரசன் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணி போட்டு டாக்ஸ்க்கு போயிட்டு போறது உண்மையில சனத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. Nobody like to see bodies coming in polythene bags to their villages, whether whoever it is. I mean, definitely, people have suffered enough in our country. Enough. பிரபாகரனின் கடைசி மணி நேரங்கள் என்னதான் நடந்தது? ஏன் மே 17 வரை காத்திருந்தனர்? ப்ராஜெக்ட் பெகான், ஆபரேஷன் பெகான் பற்றி ஏன் பேசுகிறார்கள் இல்லை? பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், அதனை விட வேறு வழி ஏதும் இல்லை என்கிறார் விசாக தர்மதாச. இவருடைய மகன் இராணுவத்தில் இருந்தவர். கிளிநொச்சியில் நடைபெற்ற யுத்தத்தின் போது காணாமல் போயிருந்தார். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களினதும் யுத்தத்தின் போது காணாமல் போன படைவீரர்களை பெற்றவர்களினதும் அமைப்பின் ஸ்தாபகராக விசாக தர்மதாசாவை நான் லண்டனில் சந்தித்து நேர்காணல் ஒன்றை மேற்கொண்டிருந்தேன். இந்த நேர்காணலை தமிழர் தகவல் நடுவத்தின் காலம் சென்ற பொறுப்பாளர் வைரமுத்து பரதகுமார் ஏற்பாடு செய்து தந்திருந்தார். பரதகுமார் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவருக்கு மிக வேண்டப்பட்டவர். பிரபாகரன் மிக நெருங்கிய வட்டத்தில் ஒருவர். எதிர்பாராத விதமாக இந்த நேர்காணல் புலிகளினுடைய ஆயுதங்கள் மௌனிப்பதற்கு ஓராண்டு முன்பாக 2008 மே 18 நடைபெற்றது. பிரித்தானியாவில் சரோ பகுதியிலே விசாக தர்மதாச தங்கியிருந்த வீட்டில்தான் இந்த நேர்காணல் பதிவு செய்யப்பட்டது. You will lose nothing by sitting to talk. You don't lose people, you don't lose ground, you don't lose wealth. So I understand where the struggle starts very well. Finding solutions is exactly what I want to tell Mr. Prabhakaran. In fact, I have asked to see him in person. I have got a letter from him, exactly Thangan signed and said that I was really looking forward to see him. Also to tell the same message that sit at the table, and that's exactly what I say. I don't believe that 86% of the people are supporting the war. Even if people are supporting Mahinda's war, they're supporting not because they want the war. They think that this is the only way that they can finish this and get peace quickly. Because if you know how they fight the war, they say it is for peace. So that's why people, if they're supporting, they support. Because they are fed up of this fighting. I mean, nobody like to see bodies coming in polythene bags to their villages, whether whoever it is. I mean, definitely, people have suffered enough in our country. Enough. And we have to say it's enough now.